ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். நம்மள பல பேருக்கு ஒரு வயசுக்கு மேலே போனாலே மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுவோம். மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டான முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறது நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இது ஆட்டுக்கால் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை. ஆட்டுக்காலில் இருக்கிற முடி மாதிரியே இந்த கிழங்குல மேல்புறத்துலையும் முடி இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த கிழங்கோட தோல் நீக்கிட்டு பார்த்தா உள்ள வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்டுக்கால் சூப்போட டேஸ்ட்லேயே தான் இருக்கும் இந்த கிழங்கு சூப்பும். இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி ரெண்டும் ஒரே போல இருக்கோ அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் இந்த சூப்பு குடிக்கும்போது நமக்கு கிடைக்கும். இந்த கிழங்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதில்ல. ஏற்காடு, கொல்லிமலை இது போலப்பட்ட மலைப்பகுதிகளில் இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மற்ற கிழங்குகளை போல இந்த கிழங்கு மண்ணுக்கு அடியில் வளராது. மலைப்பகுதிகளில் பாறைக்கு இடுக்கிறதா இந்த கிழங்கு வளரும். இந்த கிழங்கோட சூப்பு முன்னாடியெல்லாம் ஏற்காடு போனால் தான் அங்கே கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயுமே இந்த கிழங்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கிழங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg 200 rupees. இந்த கிழங்க 4000 நோய்களுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்கிறாங்க. இந்த முடவாட்டுக்கால் கிழங்குல அதிக அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கிறதுனால இந்த கிழங்கு சூப் குடிக்கிறதுனால நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமடையும். நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அசைவம் சாப்பிடாதவங்க ஆட்டுக்கால் சூப்புக்கு பதில் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை அடிக்கடி சாப்பிடுங்க. அதே பலன் நமக்கு கிடச்சிரும். இந்த கிழங்கை வாங்கினா 1 month வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணலாம். ஒரு காட்டன் கிளாத்தை நல்ல தண்ணியில் நனைச்சி அதுக்குள்ளே இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப் வைக்கிறதுக்காக ஒரு கிழங்குலேருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும், ஒரு 4 பேருக்கு சூப் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிழங்கு நான் வாங்கி ஒரு 10 days ஆகுது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனி எடுத்துருக்க அந்த ஒரு பீஸையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கிழங்கோட தோல்லாம் நீக்கிடலாம். தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி மாதிரியே தான் இருக்கும். கத்தி அல்லது பீலர் வச்சு அந்த தோலெல்லாம் நீக்கிக்கோங்க. 1 monthக்கு மேலே ஸ்டோர் பண்ணணும்னா மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சுருங்க. அப்பப்போ தண்ணி நனைச்சி கொடுத்தீங்கன்னா அது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. மண்ணில் ஈரநயம் பெருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த கிழங்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகருக்கு கூட இந்த முடவாட்டுக்கால் சூப்பு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த கிழங்கோட தோலெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். தோலெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா இதை தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. முடி மாதிரி ஒரு லேயர் ஒட்டிகிட்டே இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராமுக்குள்ளே இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் நாம் தோல் எடுத்து வச்சுருக்க இந்த கிழங்கை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துடலாம். இது கூடவே 4 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதோட 4 போல சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய். இந்த சூப்போட காரத்துக்கு நல்ல மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை லைட்டாக மிக்சர் ஜாரில் கொரகொரப்பாக ஒட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 4 புதினா இலைகளும் சேர்த்துப்போம். இனி இதை மறுபடியும் ஒரு டைம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த சூப்புக்கு கம்மியான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க, சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சூப்பு பண்ணுறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை சூடாக்கிக்கிறேன். மண் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கம்மியான அளவு சேர்த்தா போதும். நீங்கள் என்ன எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவேன், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த பெருஞ்சீரகம் சேர்க்கறதுனால இந்த சூப்பு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா 5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிடலாம். ஏற்கனவே அரைக்கும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கும், அதனால கம்மியான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
இனி இந்த வெங்காயம் லைட்டாக நிறம் மாறினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கிழங்கோட விழுதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும். மற்ற சூப்பில் சேர்க்குற மாதிரி இந்த சூப்பில் அதிக அளவுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம், கம்மியான அளவு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்களுக்கு பவுடராக கூட அவைலபிளாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குது. இந்த கிழங்கை தொடர்ந்து குடிச்சு வரும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றவங்க கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இனி இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை கொதிக்க விடலாம். குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும் போது அதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட சூப்பு நல்ல கமன்னு வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை குக்கரில் பண்ணுறதை விடைக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது மட்டன் சூப்புனே சொல்லி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க, எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியாக நம்மளோட சைவ ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். மூட்டு வலி உள்ளவங்க இந்த சூப்பை தொடர்ந்து குடிச்சு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த சூப்பை டைரெக்டாக இப்படி குடிக்கிறவங்க குடிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி குடிக்கிறது பிடிக்காது, அவங்க ஃபில்டர் பண்ணி குடிங்க. இந்த சூப்பை இன்னும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching.